எகிப்திலே களமிறங்கிய ஹமாஸினுடைய தலைவர்களும் காசாவில் இருக்கக்கூடிய ஏனைய எதிர்ப்பு குழுக்களின் தலைவர்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விசேட பேச்சுவார்த்தைகளும் துரோகி அப்பாஸ் ஹமாஸுக்கு விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளும் காசாவினுடைய உணவு விநியோகத்திலிருந்து UNRWA நிறுவனத்தினை முழுமையாக நீக்குவதற்கான வேலை திட்டங்களை களமிறக்கி இருக்கக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மீண்டும் களமிறக்கப்பட போகும் அமெரிக்காவின் GHF நிறுவனமும் லெபனானில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் உச்ச வான்வழி தாக்குதல்களும் இஸ்ரேலுக்கு முழுமையான அனுமதியை வழங்கியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் சீனாவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டமும் சீன அதிபருடைய அதிரடியான கருத்துக்களும் சீனாவுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் களமிறக்கியிருக்கக்கூடிய கோல்டன் ஃபிளீட் திட்டமும் அமெரிக்காவிடமிருந்து பலன்களை எதிர்பார்க்கும் துரோகி அர்துகானும் சுயநலத்திற்கான காய் நகர்த்தல்களும் காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகளும் துருக்கி மற்றும் கத்தாரிய படைகள் தொடர்பாக அரங்கேற்றப்படும் நாடகமும் இந்த தசாப்தத்தின் மிக முக்கியமான கூட்டம் சீனாவிலே நடைபெற்று முடிந்துள்ளது. கிட்டத்தட்ட 4 நாட்களாக இந்த கூட்டம் நடைபெற்று முடிந்துள்ளது. சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங்கினுடைய தலைமையிலேயே இந்த கூட்டமானது மூடி அறைக்குள்ளே நடைபெற்றுள்ளது. அதாவது ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறையும் சீனா இவ்வாறான விசேட கூட்டத்தினை மேற்கொள்ளும். சீன அதிபருடைய தலைமையிலேயே இந்த மூலோபாய அமர்வு நடைபெறும். அடுத்த 5 வருடங்கள் சீனாவுக்கு எவ்வாறு அமைந்திருக்க போகின்றது, போர்க்களத்திலும் வர்த்தக சீனா எவ்வாறான இலக்குகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அடுத்த 5 வருடங்களுக்கான முழுமையான வரைபடத்தை தீர்மானிக்கக்கூடிய விசேட அமர்வாகவே இந்த கூட்டம் அமைந்துள்ளது. குறிப்பாக அடுத்த 5 வருடங்களில் சீனா போர்க்களத்திலே நேரடியாக களமிறங்குமா என்பது தொடர்பான முடிவுகளும் இந்த கூட்டத்திலே எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. தற்போதைய உச்ச பதற்றங்களுக்கு மத்தியில் சீனாவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மூலோபாய கூட்டமானது மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. ஒட்டுமொத்த மேற்குலக சீனாவினுடைய இந்த கூட்டத்தின் முடிவுகளிலேயே குறிவைத்துள்ளார்கள். அத்தோடு சீனாவினுடைய இந்த மூலோபாய கூட்டத்தில் தாய்வானுக்கு எதிரான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் அமெரிக்காவுக்கு எதிரான போர் தொடர்பாகவும் விசேட முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இவை தொடர்பாகவே அதிகமாக பேசப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த கூட்டத்திற்கு பின்பு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய நாடு சர்வதேச சூழ்நிலைகளை உன்னிப்பாக கண்காணித்து துல்லியமாக மதிப்பிடுகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் ஏற்பட போகும் மாற்றங்களுக்கு நாங்கள் முழுமையான பதில்களை வழங்க வேண்டும். எங்களுடைய மூலோபாய முன்முயற்சிகளை உறுதியாக வைத்திருக்க வேண்டும். நாங்கள் களத்திலே போராட துணிந்தவர்களாகவும் சண்டையிடுவதற்கு சிறந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் முழுமையாக தயார் நிலையில் இருக்க வேண்டும் என சீனாவினுடைய அதிபர் தெரிவித்துள்ளார். சீனாவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மூலோபாய கூட்டமும் சீன அதிபருடைய கருத்துக்களும் அடுத்த 5 வருடங்களுக்குள்ளே சீனா அனைத்து போர்களுக்கும் தயாராகவே இருக்கின்றது என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற மூலோபாய கூட்டத்தின் முடிவுகளுக்கு அமைவாகவே இந்த 5 வருடமாக சீனா தன்னுடைய அரசியல் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தது. ஆனால் இந்த 5 வருடங்களுக்குள்ளே உலக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. ரஷ்யா உக்ரைன் போரும் அல்லக்சா வெள்ள போரும் உலக சமன்பாடுகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சீனாவினுடைய அடுத்த 5 வருட மூலோபாய திட்டங்கள் ஒட்டுமொத்த மேற்குலகுக்கும் மிகப்பெரிய சவாலானதாகவே அமையப் போகின்றது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த மேற்குலகுக்கும் மிகப்பெரிய சவாலை விடுக்கக்கூடிய வகையிலேயே சீனா அதனுடைய திட்டங்களையும் வகுத்திருக்கும். இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்பும் சீனாவுக்கு எதிரான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை ஆரம்பித்துள்ளார். இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய கோல்டன் ஃபிளீட் கடற்படையை உருவாக்குவதற்கான கட்டளைகளை பிறப்பித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய தனிப்பட்ட மேற்பார்வைக்கு கீழாலேயே இந்த டொனால்ட் ஃபிளீட் கடற்படை திட்டமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சீனாவை எதிர்கொள்வதற்காகவும் இன்னும் ஏனைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த கோல்டன் ஃபிளீட் கடற்படை திட்டத்தினை களமிறக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஊடகமே குறித்த தகவல்களையும் வெளியிட்டுள்ளது. மேலும் கோல்டன் ஃபிளீட் கடற்படை திட்டத்திற்கு கீழால் ஆயுதமேந்திய நவீன போர்க்கப்பல்கள் களமிறக்கப்படும் என்றும் 15,000 தொடக்கம் 20,000 டன் ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் களமிறக்கப்படும் என்றும் ஏனைய நாடுகளுடைய கடற்படைகளை முழுமையாக முறியடிக்கக்கூடிய மிகப்பெரிய கடற்படையாகவே இந்த கோல்டன் ஃபிளீட் கடற்படை உருவாக்கப்படும் என்றும் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஊடகம் தெரிவித்துள்ளது. சீனாவிலே மூலோபாய அமர்வு நடைபெற்றதற்கு பின்பு சீன அதிபருடைய கருத்து
கருத்துக்களுக்கு பின்பே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் கோல்டன் ஃபிளீட் கடற்படை தொடர்பான செய்திகளையும் வெளியிட்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் சீனாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு தயாராகும் வகையிலேயே அமெரிக்கா இந்த கோல்டன் ஃபிளீட் கடற்படை திட்டத்தினையும் களமிறக்கியுள்ளது. அடுத்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலானது தற்போது வெனிசுவேலாவினுடைய கடல் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலாவிலே இருக்கக்கூடிய போதைப் பொருள் கும்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் வெனிசுவேலா தொடர்பான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை துரிதப்படுத்துவதற்காகவுமே இந்த போர்க்கப்பல் தற்போது வெனிசுவேலாவுக்கு எதிராக களமிறக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு வெனிசுவேலா கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த கப்பலானது போதைப் பொருள் கும்பல்களுக்கு சொந்தமான கப்பல் என்று கூறிய அமெரிக்கா இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதே நேரம் அமெரிக்காவுடனான போருக்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என வெனிசுவேலாவினுடைய பாதுகாப்பு செயலாளரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ரஷ்யா மற்றும் ஈரானினுடைய அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தற்போது வெனிசுவேலாவிலே களமிறக்கப்பட்டுள்ளன. அனைத்து படைகளும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட விரிவாக்க போரை ஆரம்பித்துள்ளது. இவை தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் சில முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே குறிப்பாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 12க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் நேற்று மாலை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 2 வாகனங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தளவாட தளபதியாக இருக்கக்கூடிய அப்பாஸ் ஹசன் கர்கி என்பவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவரோடு சேர்ந்து ஹிஸ்புல்லாவினுடைய 2 உறுப்பினர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று இன்று காலையும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 4 வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஹிஸ்புல்லாவின் இராணுவ களஞ்சிய சாலைகள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. இருப்பினும் குறித்த தாக்குதல்கள் குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலிலே 6க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான புகைப்படங்களையும் காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த விரிவாக்க தாக்குதல்களுக்கு அமெரிக்கா முழுமையான அனுமதியை வழங்கியுள்ளது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை லெபனானிய அரசாங்கம் செய்வதற்கு தவறியதனால் அவசரமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்காததனால் லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய விரிவாக்க தாக்குதல்களுக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முழுமையான அனுமதியை வழங்கியிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த தகவல்களை லெபனானி அல் அக்பர் ஊடகம் வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் லெபனான் மீதான இஸ்ரேலின் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை கண்காணிப்பதற்காகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களில் இவர்கள் நிலைநிறுத்தப்பட்டு லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருவதாக உளவு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இதே நிலைமை தொடராது என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அதிரடியான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள் என்றும் லெபனானிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. காசா தொடர்பான ட்ரம்பினுடைய திட்டம் தொடர்பாகவும் இந்த திட்டத்திலே துருக்கியினுடைய வகிப்பாகம் தொடர்பாகவும் ராய்ட்டர்ஸ் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய 20 அம்ச திட்டத்தினை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளும்படி உச்சழுத்தங்களை வழங்கியதில் துருக்கிக்கு மிக முக்கியமான பங்கு காணப்படுகின்றது. துருக்கி மாத்திரம் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி இருக்காவிட்டால் ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாது. செல்வாக்கை பயன்படுத்தியே டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்துவதற்கு துருக்கியினுடைய தந்திரமான காய் நகர்த்தல்களே மிக முக்கியமானதாகும். மேலும் இதற்கீடாக தற்போது துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அமெரிக்காவிடமிருந்து பலன்களை எதிர்பார்க்கின்றார். டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பின் போது அர்துகான் கொண்டு வந்த பட்டியலை முழுமையாக பெற்றுக் கொள்வதற்காக முயற்சி செய்து வருகின்றார். குறித்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸை சம்மதிக்க வைத்ததற்கான பிரதிபலன்களை டொனால்ட் ட்ரம்ப்
ட்ரம்பிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கு துருக்கி அதிபர் அர்துகான் தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகின்றார் என ராய்ட்டர்ஸ் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதத்தினை வழங்கியதும் இந்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தினை ஹமாஸ் வழங்குவதற்கு அடிமை அரபுகளும் துரோகிகளுமே மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளார்கள் என்றும், குறிப்பாக துரோகி அர்துகான் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார் என்றும் 2 வாரங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். டொனால்ட் ட்ரம்பிடம் துரோகி அர்துகான் வழங்கிய ஆயுத பெயர் பட்டியல்களையும் போர் விமானங்களையும் பெற்றுக் கொள்வதற்காகவும் தன்னுடைய அரசியல் லாபங்களை சுயநல தேவைகளை அடைந்து கொள்வதற்காகவுமே இவ்வாறான காய் நகர்த்தல்களை துரோகி அர்துகான் மேற்கொண்டுள்ளார் என்பதனை 2 வாரங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே தற்போது ராய்ட்டர்ஸ் ஊடகமும் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. அடிமை அரபுகளும் துரோகி அர்துகானும் ஒன்றிணைந்து மேற்கொண்ட இந்த வேலை திட்டங்களின் விளைவாகவே தற்போது காசாவினுடைய 58% பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. போரின் மூலமாக அடைந்து கொள்ள முடியாத இலக்குகளை இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடைந்து கொண்டுள்ளது. மேலும் 2ஆம் கட்ட ஒப்பந்தத்திலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் காய் நகர்த்தல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்து இன்னும் ஒரு நாடகமும் கடந்த ஒரு வாரமாக அரங்கேற்றப்பட்டு வருகின்றது. அதாவது காசாவிலே துருக்கிய படைகள் களமிறக்கப்படுவதனையும் கத்தாரிய படைகள் களமிறக்கப்படுவதனையும் நெட்டன்யாஹூ விரும்பவில்லை என்றும், துருக்கிய படைகளோ கத்தாரிய படைகளோ களமிறக்கப்படக்கூடாது என்று நெட்டன்யாஹூ தெளிவாக கூறியிருப்பதாகவும், இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான சம்மதத்தினை வழங்கி இருப்பதாகவும், இஸ்ரேலின் விருப்பத்திற்கு மாறாக காசாவிலே துருக்கிய படைகளோ கத்தாரிய படைகளோ களமிறக்கப்படாது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹூவுக்கு உறுதி அளித்திருப்பதாக செய்திகள் கடந்த ஒரு வாரமாக வெளியாகி வருகின்றன. உண்மையில் இந்த செய்திகள் அனைத்தும் அதிகளவான அமெரிக்க ஊடகங்களின் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களின் மூலமாகவும் துருக்கிய ஊடகங்களின் மூலமாகவும் துரோகி அர்துகானுக்கு சார்பான ஊடகங்களின் மூலமாகவுமே வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் ஒரு திட்டமிடப்பட்ட நாடகங்களாகும். அதாவது துருக்கிய படைகளையும் கத்தாரிய படைகளையும் நாங்கள் காசாவிலே களமிறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம், இந்தோனேஷிய படைகளையும் அசர்பைஜான் படைகளையும் இன்னும் ஏனைய நாட்டு படைகளையுமே களமிறக்குவதற்கு அனுமதிப்போம் என பிரச்சனையினுடைய முக்கியமான இலக்கை திசை திருப்பிவிட்டு சர்வதேச படைகளை காசாவில் முழுமையாக களமிறக்குவதற்கு இந்த நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. தற்போது அதிகளவான ஊடகங்கள் துருக்கிய மற்றும் கத்தாரிய படைகள் காசாவில் களமிறக்குவதற்கான தடைகளை நெட்டன்யாஹூ விதித்திருக்கின்றார் என்கின்ற பிரச்சாரங்களையே மேற்கொண்டு வருகின்றன. இதனால் காசாவிலே எந்த ஒரு சர்வதேச படைகளும் களமிறக்கப்படக்கூடாது என்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை திட்டமிடப்பட்டு மறைக்கப்படுகின்றது. சர்வதேச மக்களை திசை திருப்புவதற்காகவே இவ்வாறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காசாவிலே எந்த நாட்டினுடைய படை களமிறங்கினாலும் அந்த படையானது ஆக்கிரமிப்பு படையாக கருத்தில் கொள்ளப்படும் என்பதே பலஸ்தீனிய போராளிகளுடைய நிலைப்பாடாகும். இப்படியான நிலைமையில் துருக்கிய படைகள் கத்தாரிய படைகள் என பிரச்சனையினுடைய திசையை மாற்றிவிட்டு சர்வதேசத்தை ஏமாற்றி சர்வதேச படைகளை முழுமையாக காசாவில் களமிறக்குவதற்கான நாடகங்களையே இவர்கள் அரங்கேற்றி வருகின்றார்கள் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த வாரம் துருக்கியினுடைய ட்ரிசோஸ் எண்ணெய் கப்பலானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்தில் களமிறங்கியுள்ளது. துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான எண்ணெய் வர்த்தகம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. துருக்கிய படைகளை களமிறக்குவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்று கூறக்கூடிய நெட்டன்யாஹூ துருக்கியின் மூலமாகவே அனைத்து விதமான எண்ணெய் இறக்குமதிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். அதே போன்று துரோகி அர்துகானும் தேவையான அனைத்து உதவிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கி வருகின்றார். எனவே இந்த நாடகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியுள்ளார். நெட்டன்யாஹுவோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரோடும் வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்தார். போருக்கு பிந்தைய காசாவிலே ஐநாவினுடைய UNRWA நிறுவனத்தின் மூலமான உணவு விநியோகம் மேற்கொள்ளப்பட மாட்டாது. போருக்கு பிந்தைய காசாவில் UNRWA நிறுவனம் எந்த பங்கையும் வகிக்காது. இந்த நிறுவனம் ஹமாஸினுடைய நிதி நிறுவனமாக மாறிவிட்டது. ஹமாஸுக்கு தேவையான உதவிகளை வழங்கக்கூடிய நிறுவனமாகவே ஐநாவின் UNRWA நிறுவனம் மாறிவிட்டது. இதனால் நாங்கள் ஒரு பொழுதும் காசாவிலே இவர்களை அனுமதிக்கப் போவதில்லை. அரபு நாடுகள் உட்பட 24க்கும் அதிகமான நாடுகள் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு உறுதியளித்துள்ளார்கள். காசாவிலிருந்து ஹமாஸையும் அதனுடைய தலைவர்களையும் முழுமையாக நீக்குவதற்கு அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். காசாவினுடைய எந்த ஒரு நிர்வாகத்திலும் ஹமாஸினால்
தன்னால் எந்த பங்கையும் வகிக்க முடியாது. காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகளில் சேருவதற்கு பல நாடுகள் விருப்பத்தினை தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த சர்வதேச படைகளில் சேர விரும்பக்கூடிய நாடுகளுக்கான ஒப்புதலை இஸ்ரேலும் வழங்க வேண்டும். இஸ்ரேலினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நாட்டினுடைய படைகளும் காசாவிற்குள்ளே களமிறக்கப்பட மாட்டாது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கமைவாக இரண்டாம் கட்ட திட்டங்களுக்கு அமைவாக காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படுவதற்கு மறுப்பு தெரிவித்தால் நாங்கள் உச்ச பலத்தோடு ஹமாஸை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம். காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாமல் எந்தவிதமான புனரமைப்பு வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட போவதில்லை. இதற்கு அதிகளவான அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் எங்களிடம் உறுதியளித்துள்ளார்கள். எனவே இதற்கமைவாக ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய 20 அம்ச திட்டத்தில் காசாவிற்குள்ளே உணவு விநியோகம் மேற்கொள்ளப்படுவது தொடர்பான கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருந்தன. GHF நிறுவனத்தின் மூலமாக உணவு விநியோகம் மேற்கொள்ளப்படாது என்றும் ஐநாவின் UNRWA நிறுவனத்தின் மூலமாக உணவு விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்றும் உணவு விநியோக மையங்கள் முழுமையாக நீக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் தரப்பினர் விடுதலை செய்ததற்கு பின்பு அமெரிக்காவும் அவர்களுடைய நிபந்தனைகளை மாற்றிவிட்டார்கள். காசாவிலே UNRWA நிறுவனத்தினை முழுமையாக நீக்குவதாக தற்போது அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் காசாவிற்குள்ளே மீண்டும் அமெரிக்க இஸ்ரேலிய நிறுவனமான GHF நிறுவனத்தினை களமிறக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காசாவினுடைய புனரமைப்பு மற்றும் உணவு விநியோகம் என்பன GHF நிறுவனத்திற்கு கீழாலேயே மேற்கொள்ளப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்துள்ளது. இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அமெரிக்காவினுடைய போஸ்டன் கன்சல்டிங் குரூப் நிறுவனத்திற்கு கீழாலேயே இந்த GHF நிறுவனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதற்கமைவாகவே தற்போது காசாவிற்குள்ளே GHF நிறுவனத்தின் மூலமாக உணவு விநியோகத்தை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போது அனைத்து பணைய கைதிகளும் முழுமையாக விடுவிக்கப்பட்டதற்கு பின்பு மீண்டும் காசாவிற்குள்ளே இந்த GHF நிறுவனத்தினை களமிறக்கப் போகின்றார்கள். இதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இவை தொடர்பாக அடிமை மத்தியஸ்தர்கள் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. அடுத்து நேற்றைய தினம் ஹமாஸினுடைய தலைவர்களும் பிரதிநிதிகளும் காசாவில் இருக்கக்கூடிய ஏனைய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்களும் பிரதிநிதிகளும் எகிப்திலே களமிறங்கி இருந்தார்கள். மேலும் துரோகி அப்பாஸினுடைய ஃபத்தா அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று துருக்கி மற்றும் கத்தாரி அடிமை மத்தியஸ்தர்களும் இந்த கலந்துரையாடல்களில் பங்கேற்றுள்ளார்கள். இந்த கலந்துரையாடலின் போது டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவது தொடர்பாகவும் ரஃபா கடவை உட்பட அனைத்து கடவைகளையும் முழுமையாக திறப்பது தொடர்பாகவும் காசாவை மீள புனரமைப்பது தொடர்பாகவுமே இந்த பேச்சுவார்த்தைகளில் பேசப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் மற்றும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையும் ஃபத்தா அமைப்பும் ஒன்றிணைந்து ஒரு தேசிய அரசாங்கத்தினை உருவாக்குவதற்கான முன்மொழிவுகளையும் இதற்கான விருப்பத்தையும் ஹமாஸினுடைய தலைவர்களும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்களும் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையும் ஃபத்தா அமைப்பும் இதற்கான ஆதரவை வெளிப்படுத்த மேலும் துரோகி அப்பாஸ் ஹமாஸுக்கு சில நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார். பலஸ்தீனி அதிகார சபையினுடைய PLO அமைப்பை ஒரு பிரதிநிதியாக அங்கீகரித்து இருநாட்டு தீர்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலை முழுமையாக அங்கீகரித்து ஒரே இராணுவம் ஒரே அரசாங்கம் ஒரே சட்டம் என்கின்ற நிபந்தனைகளை ஹமாஸ் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என துரோகி அப்பாஸ் நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். அதாவது ஹமாஸும் ஏனைய பலஸ்தீனி எதிர்ப்பு குழுக்களும் இஸ்ரேலை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹமாஸிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் பலஸ்தீனி அதிகார சபையிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இவ்வாறு ஹமாஸ் ஆயுதங்கள் அனைத்தையும் பலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைத்து இஸ்ரேலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரே அரசாங்கம் ஒரே சட்டம் என்கின்ற அடிப்படையில் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நாங்கள் இந்த தேசிய அரசாங்கத்தினை உருவாக்குவதற்கான சம்மதத்தினை வழங்குவோம் என துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீன அதிகார சபையும் ஃபத்தா அமைப்பும் தெரிவித்துள்ளது. அத்தோடு எகிப்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் துரோகி அப்பாஸின் பலஸ்தீன அதிகார சபையும் ஃபத்தா அமைப்பும் தெரிவித்திருப்பதாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு அமைவாக ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் ஆயுதங்களை கீழே வைப்பது தொடர்பாகவும் எகிப்திலே நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்படவில்லை என எகிப்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.